பிரைஸ் த லார்ட். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். Proverbs chapter 10 verse 11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். எனக்கு பெரிய மான்களே, ஆண்டவருடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் கிருபையாக நடத்துவதாக. எப்போதுமே நம்ம சில விஷயங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாருமே, அதாவது ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவங்களும் சரி, ருசி பார்க்காதவங்களும் சரி, ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏதாவது கேட்குறாங்க. இல்லை மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கூட ஏசப்பா இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேட்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, மோசே சொல்படி கர்த்தர் செய்தாராம். நான் அடிக்கடி நினச்சி பார்க்கறது உண்டு. எந்த அளவுக்கு மோசே தன்னை கர்த்தருக்காக அர்ப்பணிச்சிருப்பார். முதல் அர்ப்பணிப்பு ஆச்சரியமாக இருந்தது. எகிப்தியன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ப்ராப்ளம் பண்ண உடனே அந்த இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பாக அரணாக அவர் முதலாவது இருக்கிறார். அதுக்கு அடுத்தது அவர் இருந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா பார்வோன் அரண்மனை. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவர் ஆண்டோடைய பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது தன்னுடைய மாமாவுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். 40 வயசில் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுறார். 41 வயசு, கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும் அந்த வேலையை அவர் செய்கிறார். எனக்கு முடியல, நான்லாம் ஆடு மேய்க்க முடியாது, டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும், எங்கே கேட்கல. இந்த நேரத்தில் அந்த ஒரே பருவதம் வர்றார். அங்கே அக்கினி அந்த செடியை பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அந்த செடிக்கு ஒன்றும் ஆகலை. ஆச்சரியமாக கிட்ட பார்க்க போகிறார். மோசே என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலுக்கிற பாதத்தை கழட்டி போட்டுட்டார். முதல் கீழ்ப்படுதல் அப்படியே அவர் அந்த வேலையை செய்கிறார். இனி நீ ஆடு மேய்க்கிறவன் அல்ல, என் ஜனங்களுக்காக ஓடிவா. அந்த சத்தம் கேட்ட உடனே அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வருது. ஆண்டவரே, இதுக்கு 9வது இதுக்கு 50வது இந்த அடிமையிட பேசும்போது உங்களுக்கு தெரியலையா, நான் திக்குவாய் மந்தனமாக இருக்கிறேன். உன் வாயோட வாயாக உன் சகோதரன் ஆரோன் இருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்பணிச்சு போகிறார். உபவாசம் பண்ணுறார், பார்வோன்ட்ட பேசுகிறார், அற்புத அடையாளம் செய்கிறார். தேவனுடைய வார்த்தையை பலகையில் எழுதப்படுகிறது. கர்த்தருடைய வைராக்கியத்துக்கு அந்த இடத்துல பாராட்டுகிறார். திருப்பி அவர் எழுதுகிறார். மோசே சொல்படி கர்த்தர் செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுடைய வாய், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்தவான்களெல்லாம் ஆண்டோடைய நாமத்திற்காக அற்புதமாக, அதிசயமாக, அற்புதமாக பிரயாசப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை சோதனைகள், போராட்டங்கள் அவங்களுக்கு யாருக்கும் வராமல் இருந்துச்சோ, மோகன்சனுக்கு வராமல் இருந்துச்சோ, டிஜி சங்கலுக்கு வராமல் இருந்துச்சோ, இசைக்கனுக்கு வராமல் இருந்துச்சோ, பிர்க்மன் சப்புக்கு வராமல் இருந்துச்சோ, கைவிலண்டி வீரனுக்கு வராமல் இருந்துச்சோ, எத்தனை பரிசுத்தவான்களுக்கு சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு காரியங்களையும் தன்னை கர்த்தருக்குள்ளே அர்ப்பணிக்க அதில் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஜீவ ஊற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். சில விஷயங்களுக்கு உடனே ஜெபம் அற்புதம் நடக்கும். சில விஷயங்களுக்கு சில காலங்கள் காத்திருந்து தான் அற்புதம் நடக்கும். சிலர் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அற்புதம் நடக்கும். சிலர் அர்ப்பணிச்சிருக்கவே மாட்டாங்க, கத்தி கதறி அழுது கண்ணீர் வடித்து உபவாசம் பண்ணாலும் ஒரு அற்புதம் நடக்காது. அதனால் நம்முடைய வார்த்தையை யாருக்காக ஜெபிக்கிறோமோ அதில் கவனத்தோடு செயல்பட்டு தேவனுடைய சத்துக்கு சித்துக்கு செவி கொடுக்கணும். அதுதான் ஜீவ ஊற்று. ஆனால் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்குமா? நிறைய நேரங்களில் கொடுமையினால் பாதிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஏசப்படி அன்பை ருசி பார்த்ததுக்கு முழுதாக இருக்கட்டும், ருசி பார்த்த பின்பதாக இருக்கட்டும், சில நேரங்கள் சில கொடுமை அனுபவிக்க தான் இருக்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த கொடுமைக்கு காரணம் துன்மார்க்கம்தான். அந்த துன்மார்க்கமான சிந்தனை, ஏன்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாதே என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாக, சித்தத்துக்கு விரோதமாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், அவருக்காக ஓடாமல், அவர் சமூகத்தில் காத்திருக்காமல், உபவாசம் பண்ணாமல், அவருக்கென்று கொடுக்காமல், அவருடைய சத்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டு, அவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக செயல்பட்டு, இப்படியாப்பட்ட காரியத்தில் ஈடுபடுவதெல்லாம் துன்மார்க்கம்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதெல்லாம் துன்மார்க்கம்தான். அவருடைய நாமத்திற்காக ஓடுகிறவர்களுக்கு விரோதமாக செயல்படுவது துன்மார்க்கம்தான். அந்த துன்மார்க்கமாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் கொடுமை நிச்சயமாக கடந்து வரும். அதை மாற்றவே முடியாது. அந்த கொடுமை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது உண்மைதானே? இப்பொழுது அந்த கொடுமை காணாமல் போனது உண்மைதானே?
இனி அந்த கொடுமை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய சத்தத்துக்கு சித்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். எனக்கு பிரியமானவர்களே, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்குமா? இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியே, கொடுமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தயவு செய்து அப்படியே நீதிமானுக்கு நேராக உங்களுடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கும் இனி கீழ்ப்படியாமல் தேவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையில் கொடுமை தொடாது. ஏன்னா கொடுமைக்கு தூரமாவா என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. ஜெபிக்கலாமா? அப்பா, நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். ஆமாண்டவரே, பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களை மூடுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும்பா. நாங்கள் கொடுமையாக இருந்தது போதும். நீதிமுடைய வாய் ஜீவ ஊற்று, நாங்கள் அப்படி இருந்ததும் போதும். ஆண்டவரே, உங்களுடைய சத்துக்கு சித்துக்கு செவி கொடுத்து எப்போதும் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்பது போல எங்களுடைய வாய் ஜீவ ஊற்றாக இருக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.